வா 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 உட்காரு. உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்ரா. உனக்கும் ஆதிக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது நடக்க போகுது. 10 வருஷம் கனவு மாதிரி இருக்கு. உன் தவத்தை பார்த்து அந்த கடவுளே கருணை காட்டிதான் எல்லாமே உனக்கு சாதகமா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஆதி பொண்டாட்டிக்கும் ஆதி அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சு. ஆதி அம்மாவும் அதனால இறந்துட்டாங்க. ஆதியும் அதுக்கேத்த மாதிரி சைக்காலஜி டாக்டரை பார்த்து மெமரி எரேஸ் பண்ணி பழைய ஆதியா உன்கிட்ட திரும்பி வந்துட்டான் பாத்தியா? கடவுளே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு மித்ரா. என்னது கடவுளா? ஆதியோட பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வந்ததுல இருந்து அவங்க அம்மா சூசைட் பண்ணி ஆதி டிஸ்டர்ப் ஆகி சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்த்த வரைக்கும் தான் கடவுள் போட்ட கணக்கு. மத்ததெல்லாம் இந்த மித்ரா போட்ட கணக்கு. என்ன பாக்குற? ஆதிக்கு அப்படி ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு சொல்ல வச்சு அத பண்ண தூண்டினதே நான் தான். ஆதிக்கு மெமரி லாஸ் ஆபரேஷன் பண்ணதே நான் ஏற்பாடு பண்ண டாக்டர் தான். ஆனா இது எதையுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நல்லபடியா நடக்குமா நடக்காதுன்னு தெரியாம எப்படி சொல்ற? ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சொல்லலையே. அது ஆதி கிடைச்ச சந்தோஷத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். எது எப்படியோ எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடந்தது. இன்ஃபேக்ட் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. மித்ரா, நீ கல்யாணம் சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம். ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்க. கிஃப்டா? வளைகாப்பு நிகழ்ச்சியில் சோகம். கல்யாண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கர்ப்பிணி பெண் குழந்தை உட்பட 22 பேர் மரணம். இந்த கர்ப்பிணி பெண் தான் ஆதியோட பொண்டாட்டியோ?